முப்புறமும் கடல் அலைகள் வாழ்த்து கூற, மேற்கினிலேயே தொடர்மலைகள் துணை இருக்க, முப்பெரும் நதிகளை உயிராய்க் கொண்டு ஐம்பெரும் காப்பியமே அணிகலன்களாய் கொண்ட எங்கள் தாய் தமிழே உனக்கெங்கள் வணக்கம். நாட்டியாஞ்சலி சார்பாக, நடனாஞ்சலி சார்பாக, நாட்டியாலயா சார்பாக, நாட்டிய கலாலயா சார்பாக, இயலிசை நாடகமன்றம் சார்பாக
மலர் சகுந்தலை துயரறிந்தேனே தேன் மலர் சகுந்தலை துயரறிந்தேனே தாமரையிலேயே தூது செல்லாயோ மாமன்னன் துஷ்யந்தன் துயர் சொல்லாயோ மதிதான் பாட்டுகிறான் செந்தனலாக தேன்மொழியும் மீன் விழியால் சுன்றாய் தாமரையே தூது செல்லாயோ மாமன்னன் துஷ்யந்தன் துயர் சொல்லாயோ எவ்வளவு அற்புதமா ஆடினாங்க. வாட் a fantastic performance. எப்படியாவது நான் ஆடணும். எப்படி ஆட முடியும்? எனக்கு வரவே மாட்டேங்குது. இல்லையே, எப்படின்னாங்க அந்த சகுந்தலை நடக்கே கை தட்டினாங்களே எவ்வளவு கவலை இருந்தது. அவ எப்படி ஆடினா? சகுந்தலை துயரறிந்தேனே தேன் மலர் சகுந்தலை துயர்ந்தேனே என்னங்க குடுத்துட்டவங்க கொரட்டை விட்டு தூங்குறீங்க. அப்பா இதுக்கெல்லாம் கூட போறாமையா? நீ தூங்கல? தூங்க விட்டாலா என்ன? எத்தனாத்திட்ட பத்தி பெனாத்திக்கிட்டே இருந்தா விழிஞ்சு டான்ஸ் கத்துக்கணும்னு ஒத்த கால நிக்கா. ஒத்த கால்ல நிக்கிறாளா? எப்போ ஒத்த கால்ல நிக்க ஆரம்பிச்சிட்டாளோ கலா ஆர்வம் இருக்குதுன்னு அர்த்தம். அவளை உடனே சினிமாவில சேர்த்துரும். ஒத்துக்க. டிரைவர் லக்கேஜ் எல்லாம் எடுத்து உள்ளவை. அங்கேயே ஏண்டா அத்தங்கடா அடித்தாங்க இல்லக்கா காத்துட்டு இருந்தாங்க. தோட்ட பக்கம் இருக்காங்க. கூட்டி வந்துடுறேன். போய் கூட்டு வா. ஹலோ அங்கிள், அமெரிக்கால இருந்து வந்தீங்க? அப்பாடா தடுமாறி கீழே விழுந்திருப்பேன். நல்ல வேலை ஸ்டடி பண்ணிக்கிட்டேன். ஏன் அங்கிள்? உன்னோட அழகு என்ன மேக்னெட்டா இழுக்குது. என்ன அங்கிள்? இங்க பாருமா, இந்த டாக்டர் மாமா நான் எங்க போறேன் என்ன பண்றேன்னு என்னைய பாத்துட்டு இருக்காரு. என் தம்பி உன்னை பார்க்காம வேற எவனடி பாப்பா? அப்படி சொல்லுக்கா. டாடி, நான் எப்ப டான்ஸ் கத்துக்க போறேன்? நீ கவலையே படாதம்மா. அருண்குமார் மாஸ்டர் கிட்ட தானே நீ டான்ஸ் கத்துக்கணும்னு ஆசைப்படுற. நானும் உங்க அம்மாவும் அவரை பார்த்து பேசி முடிவு பண்ணிட்டோம். வர விஜயதசமி அன்னைக்கு ஆரம்பம். ஓகே டாடி. So you are going to learn பரதநாட்டியம்? Yes, why not? அங்கிள், அமெரிக்கால என் டான்ஸ் ப்ரோக்ராம் நடத்த ஆசையா இருக்கு. சீக்கிரமா போய் ஏற்பாடு பண்ணுங்க அங்கிள். அம்மா, மாப்பிளைக்கு அமெரிக்காவில பெரிய ஆஸ்பத்திரி. அத கரை கூடமா மாத்திடுறேன். நீ நல்லா ஆட கத்துக்க. அவன் ஸ்கூல் டிராமாவில ஆடின ஆட்டத்துல இருந்து ஒன்னு எடுத்து விட்டா போதும், அமெரிக்காவே ஆடிடும். குரு பிரம்மா குரு விஷ்ணு குருர்தேவோ மகேஸ்வரः
गुरु साक्षात् परब्रह्मा तस्मै श्री गुरवे नमः. இப்ப நான் சொல்லி தரத மனசுல நல்லா பதிவு வச்சு. பாவத்தில் முகமலர்ந்து ராகத்தில் உடலசைந்து தாளத்தில் ஜதியுதிர்ந்து மங்கையணிந்த சலங்கைகள் கொஞ்சிட ஆசானும் நந்திகேஸ்வர மந்திரம் ஓதிட நாடிகை நாட்களாக நாட்களோ திங்களாக ஆண்டுகள் சிலதை கொண்டு நான் முகன் தந்த வேதம் கண்டதோர் பரதம் கற்று கொண்டனள் பெரும் புகழே வாழ்த்து பெற்றனள் குருவிடத்தே. அனிதா இன்னும் லயன்ஸ் கிளப்ல இருந்து வரலையா? இன்னைக்கு எலெக்ஷனா செக்ரட்டரியா போட்டி போட்டு ஜெயிச்சுதான் சொன்ன. அப்படியா? இங்க பாத்தியா அவளோட வளர்ச்சிய? பத்திரிகையிலே பெருசா போட்டிருக்கான். இப்படி வருவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. நான் எதிர்பார்த்தேன். அது மட்டும் இல்ல, அவளை பெரிய சினிமா ஸ்டார் ஆக்கி கோடி சம்பாதிச்சு நாம 2 பேரும் மட்டும் ஆடிக்க வரோம். பாதுகாப்பு கொடுக்க வந்தீங்களா? என் புரோகிராம் இல்லையே. நீ கள்ளக்கடத்தல ஈடுபட்டிருக்கிறதா எங்களுக்கு தகவல் கிடைச்சிருக்கு. கள்ளக்கடத்தலா? நானா? நீங்க நினைக்கிற ஆள் நான் இல்ல சார். என்ன மாதிரி இன்னொருத்தன் இப்படி கோடு போட்ட சட்டை போட்டு அலையறான். நீங்க முன்னாடி போங்க, நான் பின்னாடி வரேன். ஜீப்ல ஏறுற? ஏசி இருக்கா? ஜீப்ல ஏசியா? பிச்சிருவேன். நான் இப்ப எங்களுக்கு பெட்ரோலே கிடையாது. ஒரு பெரிய டான்ஸ் மாஸ்டர் போலீஸ் ஸ்டேஷன் கூட்டி வந்துட்டீங்களா? இருங்க, மந்திரிக்கு போன் பண்றேன். ஹலோ மந்திரி. கச கைட்டியா? ஐயோ, போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கூட வா. சீக்கிரம் பேண்ட் கைட்டியா? இதுக்கு அவ்வளவு தூரம் கூட்டி வந்தீங்க? இது அங்கேயே சொன்ன கரெக்ட் கொடுத்துருப்பேன். என்ன உரிக்கட்டது? வெங்காயம் மாதிரி உரிக்க 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 வந்திருப்பேன். கொஞ்சம் சாம்பார்ல கொதிக்க விடுறேன். அவன் இடுப்பை செக் பண்ணுங்க. ஐயோ, என்னையா கத்துற? கூச்சமா இருக்கு சார். உன்ன என்ன லவ்வா பண்றாங்க? ரெடியா? அடுத்துல கட்டட்டியா இருக்கு. டைபல் சார், இங்க இருக்கா வச்சிருக்கேன். பிங்கறதுக்கு தங்க பிஸ்கட்டா? ஐயோ, போலீஸ்காரன் கண்டுபிடிச்சிட்டாங்களே. ஒண்ணு செய்வோமா? என்ன? உங்களுக்கு ஒரு கட்டி, இவருக்கு ஒரு கட்டி. சரி, அதுக்கு வந்துருங்க. நீ டான்ஸ் மாஸ்டர் சொல்ற? உனக்கு என்ன டான்ஸ் தெரியும்? பரதநாட்டியம், குச்சிப்புடி, பேல்பூரி, பான்பூரி, இன்னும் பல பூரிங்க எல்லாம் தெரியும் சார். அவ்வளவு டான்ஸ் தெரியுமா? அவ்வளவு டான்ஸ். டான்ஸ் கிட்ட சொன்னேன். நான் சொன்னேன். உள்ள போயா? இந்த மாதிரி ஆளுங்களால உண்மையான டான்ஸ் மாஸ்டர் பேர்லாம் வேலையை கவனிங்க போங்க. மாஸ்டரோட சுதா நீ ரொம்ப நல்ல திறமையா ஆடினால. எப்படி நம்ம உன் கை தூக்க சொன்னா என் கையை தூக்குற? என் கையை கலந்து போச்சு மதி. இந்த 2 கையும் கொடுத்தீங்கன்னா நாளை கச்சேரிக்கு வாசிக்கிறது ரொம்ப எதவா இருக்கும். அப்படிங்களா? வணக்கம் மாஸ்டர். வணக்கம் மாஸ்டர். வணக்கம். ரெடி? 1 ரெடி. அனிதா, செய்யற தொழில தெய்வமா நினைக்கணும். மனசு சிதற வரக்கூடாது. இனிமே தவறு செய்யாது. இங்கே செய் பாப்போம். 1 2. மாஸ்டர், நான் செஞ்சு காட்டுறேன் பாருங்க. சொல்லும்போது செஞ்சா போதும்.
என்னடி முந்திரி கொட்டை மாதிரி யாரடி இருக்க? நீ நானா? எனக்கு ஐடியா வந்தது. உன் ஐடியா என்னன்னு எனக்கு தெரியும். அது நான் இருக்கிற வரைக்கும் நடக்காது. ஏன் நடக்காது? உன்னை பார்த்தா நான் வந்தேன். உனக்கு என்ன உரிமை இருக்கும்? எனக்கு இருக்கு இருக்கு. உன் உடம்புல ஏன் பக்கத்துல சண்டை போட்டுக்கிறீங்க? ஏம்மா மூணாம் தரமா நீயும் ஒட்டிக்கலான்னு பாக்குறியா? அது வாடி பத்தினியே. நாலாம் தரமா நீயும் தகதி தகதி தரிகிட்ட தந்தக்கிறது தரிகிட்ட ஜம் தகதி தரிகிட்டு குடி தரிகிட்ட ஜம் தக்குத தக்க திம்மி தக்கி தக்க தக் திம்மி தக்கிட்ட தக்க திம்மி தக்கம் ததிக்கிட்ட தொம் தக்கம் ததிக்கிட்ட தொம் ததிக்கிட்ட. நாளைக்கு ஊட்டி மலர் கண்காட்சியில நம்ம ப்ரோக்ராம் கார்ல ரயில்ல வரும், நேரத்தோட வரும். கட்டு சொத்த சுமந்து கடகி கண்ணாத்தா பட்டணமே சுடி அழகு சொக்குதடிய மனசும் முன்னாடி. கட்டு சொத்த சுமந்துகிட்டு கட்டழகி கண்ணாத்தா பட்டணமே சுத்துது அழகு சொக்குதடிய நாடி. அச்சுவெல்லாம் ஈமைக்கும் மக்களாத்தானே, அச்சுவெல்லாம் மக்களானே சொக்குபடி போனானே சொத்த பல்ல காட்டாதே. அச்சுவெல்லாம் ஈமைக்கும் மக்கள அத்தானே சொக்குபடி போடாதே சொத்த பல்ல காட்டாதே. பத்த முத்து ராணி மெத்தையடி நீ எனக்கு தொட்டு பார்த்து கட்டிக்கிறே கட்டு சொத்து கண்ணாத்தா பெத்த முத்து ராணி மெத்தையனுக்கு தொட்டு கட்டு சொத்து கண்ணாத்தா காரவட கண்ணாத்தா கட்டி முத்தம் கண்ணாத்தா செங்கரும்பை கடிச்சு செந்தேனை குடிச்சு செங்கரும்பை கடிச்சு செந்தேனை குடிச்சு கட்டு சொத்த சுமந்துகிட்டு கட்டழகி கண்ணாத்தா பட்டணமே சுத்துதுந்தன் பின்னாடி அழகு சொக்குதடிய மனசும் முன்னாடி. அச்சு வெள்ளமே மக்கு தல அத்தானே சொக்குபடி போடாதே சொத்த பல்ல காட்டாதே. அரிமா சங்கத்தின் செயலாளர் என்ற முறையில் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். அருமையான கலைப்படைப்பு காட்சியை காணும் வாய்ப்பு பெற்றதற்கு அவரை உளமாற வாழ்த்துகிறேன். வணக்கம், நன்றி. வணக்கம் சார். வணக்கம். நேத்து நீங்க ஆடின டான்ஸ பார்த்து நான் அப்படியே பிரமிச்சு போயிட்டேன். அடே அப்பா, இப்ப நினைச்சாலும் உடம்பெல்லாம் சிலிக்குது சார். அதெல்லாம் விடு, நீ இவ்வளவு அழகா பேசுவன நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதெல்லாம் என்ன சார், நாட்டிய கலைக்கே நீங்க கௌரவம் வாங்கி தந்தீங்களே, அதை விடவா சார்? சரி சரி, போல்றது போதும், உட்காரு. மேல்நாடுகள்ல இந்த மாதிரி பூங்காவில ஆண்களும் பெண்களும் ஜோடி ஜோடியா இருப்பாங்களாமே. இதோட ஒண்ணு சேர்றதுதானே உலகம்.
பாண்டபுரத்துல நான் தனியா இருக்கலாம்னு இருந்தேன். அது நடக்குமா? ஊட்டி வந்ததுல இருந்து உங்களோட பேசுனதுல இருந்து அந்த எண்ணமே மாறிடுச்சு. உங்க கூட பேச பேச பொழுது போறதே தெரியல. உன்னை பார்க்க பார்க்க எல்லாமே இன்பமா தோணுது. ஏதோ சொல்ல முடியாத ஒரு ஈர்ப்பு சக்தி என்ன. நிஜமா? மெடிசன்ஸ் எல்லாம் சீக்கிரம் அனுப்பிச்சு வச்சிருங்க. சிஸ்டர், இப்ப எப்படி இருக்கு? பயப்பட வேண்டாம், உயிருக்கு ஒன்றும் ஆபத்து இல்லை. இன்னும் அரை மணி நேரத்துல குணமாயிடும். நன்றி சுதா. அத ஆண்டவனுக்கு சொல்லு. ஏ, என் மேல உனக்கு கோபமா? கோபம் ஒண்ணும் இல்ல, கொஞ்சம் போல இருக்கு. இருந்தாலும் உன்னை நான் பாராட்டுறேன். எதுக்கு? நான் உனக்கு போட்டியா வந்தேனே, அதுக்கா? போட்டியில் என்ன ஜெயிச்சுக்கிட்டே வரையே, அதுக்கும் சேர்த்துதான். சுதா, கடந்த 5 வருஷ காலமா இன்னைக்குத்தான் இமயத்துல ஏறி கொடி கட்டின மாதிரி ஒரு ஃபீலிங். ஆனா நான் உனக்கு துரோகம் செய்யணும்னு நினைச்சு கூட பார்க்கல. பொண்ணு, நீயாவது ஆரம்பத்துல என்கிட்ட சொல்லிருக்கணும். இல்ல, அருணை நீ விரும்புறது எனக்காவது புரிஞ்சிருக்கணும். இதுல யார் குறை சொல்ல முடியும்? I'm sorry சுதா, I'm really sorry. நீ எங்க இங்க? என்ன நடந்தது? என் கற்பை காப்பாத்திக்க அந்த கைவனுடைய காதை கடிச்சு எடுத்துட்டேன். உன்னோட தைரியத்தை நான் பாராட்டுறேன். அது இல்லையே, இந்த காலம் இல்லையே. இல்லையா, நீ அருள்குமார் பிஏ தானே? ஆமா. அது என்ன பொறிச்சிலம்பு குச்சி பிடின்னு போட்டீங்களே, நான் கூட தான் குச்சி பிடிச்சுக்கிட்டு இருக்கேன். நடன மாதிரிமா? யாரா இவன்? புது வழியில கூத்தடிக்கிறிய? என்னடா சொன்ன?
இன்னொரு தடவை சொன்ன ஒரே அடி. ஐயோ 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 உதவாயிட்டு ஓடுறானே, என்கிட்ட உதவாயிட்டு ஓடுறானே. ஏண்டா முதல்ல அருண் ஒழிச்சு கட்டுறேன், அப்புறம் ஒன்ன ஒழிச்சு கட்டுறேன். டான்ஸ் ஆடுறீங்க டான்ஸ். ஏண்டா உன் பிஏ என்னை தள்ளி விட்டு போறான். உன் காலை ஒடிப்பேன், கைய ஒடிப்பேன், கண்ணை குத்துவேன். ஏப்பா கோலத்தனமா படத்தை போட்டு குத்தி நிக்கிற? தைரியம் வந்து ஆளை போய் அடிக்க வேண்டியதானே? என்னடா அந்த சாவியை கொடு. நம்ம வீடு எவ்வளவு தூரம் இருக்கும்? 10 மைல் இருக்குப்பா. நடந்தே வா. உனக்கு மதிப்பு இல்ல. சுதாராணி, வாங்க வாங்க. நீ இங்க இருக்கியா? இவ்வளவு பெரிய வசதியான பங்களா இருந்தும் நீ ஒண்டியா இருக்க வேண்டிய யோகம். ஒரு முக்கியமான செய்தி, விடிஞ்சா அருணுக்கும் அனிதாவுக்கும் நிச்சயதார்த்தம். உன்னை கண்டிப்பா வர சொன்னான். நீ வருவே இல்ல? எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் வரேன். வரட்டுமா? ஏண்டி சுதாராணி வரமாட்டாளா? அவ நிச்சயமா வரமாட்டா. இப்போ உலகே மாயம் வாழ்க்கை மாயம்னு பாடிட்டு இருப்பா. ஏண்டி அனிதா எவ்வளவு அழகா இருக்கா பாரு. அவளுக்கு அழகுல குறையே இல்ல. ஆனா இப்ப கல்யாண பேச்சுன்னு சொன்னதும் முகம் குப்புன்னு சிவந்து ரோஜா பூல அழகா இருக்குல்ல. இப்பவே கண்ணா இப்படி சிவக்குதுன்னா பள்ளியற இரவுல பால் பழத்தோட மாஸ்டர் முன்ன போய் நின்னா கன்னியவள் நாணுகிறாள் காதலன் கை தொடவே. கன்னியவள் நாணுகிறாள் காதலன் கை தொடவே. வண்ணத்தேன் மலரானாள் இன்னமுதம் இதழ் பருக. வண்ணத்தேன் மலரானாள் இன்னமுதம் இதழ் பருக. கன்னியவள் நாணுகிறாள் காதலன் கை தொடவே. பனி கரைந்த இன்பமழை பன்னீரில் நீந்துகிறாள். புனிதமிகும் காதலிலே புத்தின்பம் காணுகிறாள். வாங்கண்ணே. என்ன இவ்வளவு லேட்டா வரீங்க? நேத்தே வருவீங்கன்னு நினைச்சேன். நேத்தே வந்திருப்பேன். பஸ் ரயிலும் ஒண்ணுமே ஓடல. ஓஹோ. என்னடா நீ கேட்டா பொலிட்டிக்கல் போராட்டம்னு சொல்லிட்டா. நம்ம சுரேஷ் வந்தா உடனே வந்துட்டேன். ஆமா எல்லாம் முடிஞ்சதா? அது எப்படிண்ணே? நீங்க வராம முடிச்சிருவா? அது- வாங்கண்ணே. ஆமா மாப்பிள்ளைய நான் பார்க்க வேண்டாமா? வாங்கண்ணே. அது உட்கார்ந்து இருக்கிறாரு அவர்தான். அவனா? என்ன நீங்க அவன் இவன் மரியாதை குறைவா பேசுறீங்க? டேய், அவன் யாரு தெரியும்? சொல்லுங்க. நம்ம கிராமத்தை சேர்ந்த செருப்பு திக்கனோட பையன், கீழ் ஜாதிக்காரன். வாங்க வாங்க. सर्वमंगल मंगल्ये शिवे सर्वार्थ साधके शरण्ये त्र्यंबिके देवी नारायणी नमोस्तुते. शरण वेंगो. कट कुंबिடுங்க. தட்டிட்டகஜனுதா தகதிட்டகஜனுதை தட்டிக்கிட்டதோம் தகதட்டிக்கிட்டதோம் தகதிக்கிட்டதோம் தக்கிட்டத்தை தஜொன்னுதோம் தக்கிட்டத்தை தஜொன்னுதோம் தக்கிட்டத்தை தஜொன்னுதோம் தஜொன்னி தஜம் தன்னம் தோம் தக்கிட்டதோம் தஜொன்னுதை தக்கிட்டதோம் தக்கிட்டதோம் தஜம் தோம் தக்கிட்டத்தை தஜொன்னுதோம் தக்கிட்டதோம் தக்கிட்டத்தை. நீ யாரப்பா? கும்பிடுறேனுங்க. நான் தாங்க காளியப்ப மக அருணகிரி. நீங்க கால்ல போடுற செருப்பெல்லாம் எங்க அப்பா கையால செஞ்சதுங்க. அது இருக்கட்டும். நாட்டியத்தை இப்படி ஆச்சாரமா கத்துக்கணும்னு நோக்கு யார் சொல்லி கொடுத்தா? நான் சின்ன வயசுல இருந்து நீங்க சொல்லி கொடுக்கறதெல்லாம் அப்படியே பார்த்து ஆட கத்துக்கிட்டேங்க. அப்படியா? சரி உள்ள வா, நோக்கு நானே சொல்லி தரேன். வாப்பா வாப்பா, பயப்படாத, வா வா. டேய் சந்துரு, சேச்சு, சச்சு, கோண்டு எல்லாம் வாங்கடா. சீட்டு போட்டுடுதோ வாங்க, ஆத்துக்கு போலாம்.
நீ வாப்பா. எங்க முறைப்படி ஒரு தடவை ஆடு பார்க்கலாம். படைக்கும் பொருளே குருவே போற்றி, காக்கும் பொருளே குருவே போற்றி, அழிக்கும் பொருளே குருவே போற்றி, போற்றினேன் போற்றி போற்றி. நன்னா இருப்பா. தரிக்கிட்ட தக தகத்தி குத்தக்கிறது தள்ளங் குத்தக்கத்தி குத்தக்க தரிக்கிட்ட தக்க தரிஜம் தரித தகும் தரி குக்கும் தரித்தை தரிஜம் தரி தரிஜம் தகும் தரிஜம் தஜ்ஜம் தர்ரம் தண்ணம் தக்கிறது தஜ்ஜம் கிடத்து தரிடதும் தஜ்ஜம் கிடத்து தரிடதும் தஜ்ஜம் கிடத்து தரிடதும் த குழந்தை என்ன ஞானம்டா, என்ன ஞானம் கண்ணா. இதை உடுத்திக்கோ. இனிமே நீ இந்த இடத்துல இருக்கலாம். என்ன இதை வந்துட்டேன். ஏடா இது போட வெளியில ஓட வெளியில சீக்கிரமா போடா. போய் தொலைடா சனியனே. என்ன அனாச்சாரம் கிரகச்சாரம். ஐயோ என்னடி இதெல்லாம் ஞான சூன்யமே. எல்லாம் என் தலை. நீ வாப்பா. அருணகிரி 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 எல்லா பசங்களும் சேர்ந்து உடனே எப்படி அநியாயமா அடிச்சு போட்டாங்களேடா. நான் இப்ப என்ன பண்ணுவேன்? அருணகிரி ஏய் அருணகிரி வா. அரே நீங்க வாங்க. இந்த நிச்சயதார்த்தம் நடக்கவே கூடாது. அத பத்தி கவலையே படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். எல்லாரும் தயவு பண்ணி கொஞ்சம் நல்லா கேட்டுங்க. நிச்சயதார்த்தம் பண்ற நேரம் அவ்வளவு நல்லா இல்லைன்னு பெரியவர் அபிப்பிராயப்படுறாரு. அதனால நிச்சயதார்த்தத்தை வேற ஒரு தேதிக்கு தள்ளி வச்சிருக்கு. சிரமத்துக்கு மன்னிக்கணும். இங்க பாருமா, இந்த கல்யாணத்துக்கு நான் ஒத்துக்கிட்டேன். ஊர்ல இருக்கிறவங்கள நான் காரி துப்புவாங்க. ஏன்பா அந்த அருண்குமார் கீழ்ஜாதிக்காரன், அதுல என்ன தப்புமா? அவரு மனுஷன் தானே. கரெக்ட், அவ சொல்றது சரிதானே. என்ன சரிதானே? மடத்தரமா பேசாதப்பா. அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறத விட இவளை பாழங்கணத்துல புட்டு தள்ளலாம். அதுக்குன்னு புடவைய மாத்திக்கிற மாதிரி மனசை மாத்திக்க முடியுமா? அவ சொல்றதுதான் நியாயம். அப்பா நான் முடிவா சொல்றேன், அருண் தான் என் கணவன். அதை தடுக்க எந்த சக்தியாலும் முடியாது. எந்த சக்தியால முடியாதா? எப்படி நடத்தி முடிக்கிறோம் பார். அவர் ரொம்ப அதிர்ஷ்டசாலி. நான் கொடுத்து வச்சது அவ்வளவுதான். இனி காதலெனும் படகினிலே
என் வாழ்க்கையில எனக்கு ஏற்பட்ட வேதனையை உங்ககிட்ட சொல்லி மனசை தேத்திக்கலான்னு நினைச்சேன். உன் கதையை கேட்டப்புறம் என் வாயடிச்சு போச்சு. நிச்சயமா உன் கதையை என்கிட்ட சொல்லணும். ஈரோட்ல பெரிய குடும்பத்துல பெண் எடுத்த ஒரு கார் விபத்துல என் மனைவி இறந்து போனா. தப்பி பிழைச்ச 6 வயசு மகளை விதி என்கிட்ட இருந்து பிரிச்சிடுச்சு. இப்ப அவ எங்க இருக்காளோ எப்படி இருக்காளோ எதுவுமே தெரியல. அவனை பார்க்காம இருக்க போலையோ? மம்மி, நான் எங்க போறேன்னு நினைச்சேன். சும்மா என் பாவத்தை கொட்டிக்காது. அப்புறம் என்னடி மிரட்டுற? மம்மி, நான் 9th கிளப்புக்கு தானே போறேன்னு. சரி போ. பாவம், அனிதாவையும் மாஸ்டரையும் நினைச்சா எனக்கு அழுகையா வருதுடி. என்னதான் இருந்தாலும் சுதாராணி ரொம்ப பெருந்தன்மையா நடந்துட்டா. பாவம், அவளை நினைச்சா ரொம்ப பரிதாபமா இருக்குடி. ஆமாண்டி, இன்னைக்கு கூட அவ ஆடின ரதி மன்மதா சகுந்தல நாட்டியங்கள்லாம் அப்படியே என் கண் முன்னாடி நிக்குது. அனிதா வந்திருக்கா? என்ன உங்ககிட்ட இருந்து பிரிக்கணும்னு நினைக்கிறாங்க. தைரியமா இரு. அன்னைக்கு எங்க வீட்டுல ஏற்பட்ட அவமானத்துக்கு நான் முதல் அழுகை நிறுத்து. என் ஆயுள் பூரா நான் உங்களுக்கு அடிமையா இருக்கணும்னு தீர்மானிச்சுட்டேன். சிரிச்சுக்கிட்டே பேசணும், அப்பதான் உங்களோட நான் பேசுவேன். என்ன எங்கேயாவது கூட்டிட்டு போயிடுங்க. என்னால உங்களை பிரிஞ்சு ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. அவசரப்படாதே, அமைதியாரு. எந்த காரியத்தையும் நல்ல ஆலோசனை பண்ணிதான். என்ன சொல்றீங்க நீங்க? நீங்க அமைதியா ஆலோசிக்கிற வரைக்கும் என்ன எங்க வீட்டுல சும்மா விடுவாங்களா? நான் வரேன். தைரியமா போயிட்டு வா, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். ஏண்டா கண்ணே, பொற்சிலம்பு வர 7ஆம் தேதி தானே? என் ஃப்ரெண்ட்ஸை எல்லாம் கூப்பிடலான்னு இருக்கிறேன். சரி டாடி, மாஸ்டர் கிட்ட சொல்லி சீட் போட சொல்லட்டுமா டாடி? வேண்டாமா, நானே புக் பண்ணிடுறேன். என் டாக்டர் டான்ஸுக்கு செலவு பண்றது அவ்வளவு பெரிய விஷயமா என்ன? அனு கண்ணு, வீட்டுக்கு போலாமா? வாமா. அருண், கருணாகரனை ஏதோ சதி பண்ணி இந்த நிச்சயதார்த்தத்தை நிறுத்திட்டான்னு தோணுது. அப்படி செய்வாங்களா? எனக்கு அப்படி தோணல. வாங்க 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 வாங்க. வணக்கம் மிஸ்டர் அருண். உட்காருங்க. இவர்தான் சங்கீத நாடக அகாடமியின் செக்ரட்டரி. இந்த வெள்ளி விழா ஆண்டுல வர்ற 7ஆம் தேதி உங்களுக்கு கௌரவ பட்டம் கொடுக்கறதா தீர்மானிச்சிருக்கோம். நல்லதுங்க. அன்னைக்கே உங்க ப்ரோக்ராமும் நடக்கணும். நிச்சயமா நடத்துறேன். என்னை கௌரவிக்கிற சங்கத்துக்கு என் மனமார்ந்த நன்றி. அருண், உனக்கு பட்டமா கொடுக்க போறாங்க. உன் பட்டத்தை என் கொட்டத்தால் அடக்கல. கரெக்ட். இதே மாதிரி நான் பிரேக் போட்டு அந்த அருண் குரூப்பை ஸ்டாப் பண்ணணும். அவன் தனி ஆடி என்னத்தை கிழிப்பான். இந்த ரூபா 4 பேரை கூட்டிட்டு வா. எதுக்கு 4 பேர் அபசகுணம் பிடிச்ச மாதிரி? அப்படியே சங்கு சேகண்டி எல்லாம் கூட்டியாருவா. கூட இருந்த குழி பறிக்கிறியா? உன்னை அப்புறம் கவனிச்சுக்கிறேன். டேய், இப்ப சொல்றேன் கேட்டுக்க. 4 பேரை கூட்டிட்டு வந்து எனக்கு ரசிகர் மன்றம் இருக்கதா அனிதா வீட்டுக்கு முன்னாடி கத்த சொல்லு. அது எப்படிங்க முடியும்? பெரிய பெரிய நடிகர் வீட்டுக்கு முன்னாடி ரசிகருங்க அவங்க வீட்டுக்கு முன்னாடி கத்தலையா? அதே மாதிரி கத்த சொல்றா. டேய், காதை கொடு. எதுக்கு? மார்வாடி கடையில வைக்கிறதுக்கு. போ போ. சரிதாமா. என்ன மரியாதை எல்லாம் பேசுறான்? அகில உலக லிம்சா ரசிகர் மன்றம். டான்ஸ் மாஸ்டர் லிம்சா. எனக்கு நிறைய வேலை இருக்கு, சீக்கிரமாலே போடுங்க. டான்ஸ் மாஸ்டர் திருடி. திருடியா? திருடி படம் வருதுன்னு சொன்னீங்களே. நிமிஷா வாழ்க. உடம்ப பார்த்து சொல்றியா? இல்லீங்க, 70mm படம் வருதுன்னு சொன்னீங்களே. அப்படியா? போடு 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 போடு. அடுத்து பிறந்ததே தப்பு. ஒண்ணுடுதான் ஒண்ணு. யார பார்த்து சொல்ற? பிறந்தது தப்புன்னு படம் வருதுன்னு சொன்னீங்களே. ஆமா, போடு 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 போடு. நாட்டிய கலைமணி லிம்சா வாழ்க.
ஒருத்தன் தான் கரெக்டா சொல்லியிருக்கான். உங்க மன்றத்தோட கொள்கைதான் என்ன? நடிக்கிறவங்க தியேட்டர்ல படம் பாக்குறவங்க எப்ப பார்த்தாலும் ஆடிக்கிட்டே இருக்கணும். அப்ப சாராய கடையெல்லாம் மூடவே முடியாது. இவர் எடுக்க போற படத்துக்கெல்லாம் இவரத்தான் டான்ஸ் மாஸ்டரா போடணும். தியேட்டரே ஆடிடும்பா. தியேட்டர் என்ன மலையாட வைப்பேன். அது மட்டும் இல்லைங்க, அரசு கொடுக்குற நடன இயக்குனர் பரிசெல்லாம் இவருக்கே கொடுக்கணும். நடன இயக்குனர் பரிசா இதுவரையில இல்ல, இனிமே பாப்போம். வாங்க மாஸ்டர். என்னப்பா மாலை வாழைக்கு வந்தது? ஐயோ கடை வர்றாங்களே. நீங்க வாங்க, தப்பா எடுத்துக்காதீங்க. என்னுடைய ரசிகர்கள் அப்பப்ப கட்சி மாறுவாங்க, கண்டுக்கிறாதீங்க. வாங்க வாங்க வரலாம். வாங்க லிம்கா மாஸ்டர். என்னங்க இது? லிம்கா மாஸ்டர். இவர் ப்ரொடியூசர், அவர் டைரக்டர். நான் சொல்லல, இவர்தான். அப்படியா? நம்ம பாப்பா. நமஸ்காரம். இதுக்கு முன்னால கலை நிகழ்ச்சிகள்ல கலந்துகிட்ட அனுபவம் உண்டா? அனுபவமா? அட நீங்க ஒண்ணும் மேக்கப் போட்டா போதும், கொன்னே விடுவா. யாரு? அட அவர் சொல்ல தெரியாம சொல்றாருங்க. மேக்கப் போட்டா ஜனங்க மனச புழிஞ்சிருவாங்கறத அப்படி சொல்றாரு. அது மட்டும் இல்லங்க, மாஸ்டர் குரூப்ல நிறைய ஆடி இருக்கிறா. மாஸ்டர் நத்திங், இவதான் எவ்ரிதிங். என்னது? உங்களே இல்ல, அவன நான் ஸ்கூல் டிராமால நடிச்சிருக்கேன். இதோ இந்த கப்ஸ் எல்லாம் எனக்கு டான்ஸ்க்காக வந்தது. பாருங்க, இன்னைக்கு பூரா பாத்துக்கிட்டே இருக்கலாம். அப்ப நாங்க புறப்படுறோம். புறப்படுங்க. மேனேஜர் அனுப்பும் போது கொஞ்சம் கனதனமா அனுப்புங்க. மேனேஜர் எதுக்குங்க? நானே கொண்டு வந்துடுறேன். அது சரி. வாங்க. தை சும்மா தை சொல்லுங்க. திட்டி தை 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 திட்டி தை 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 தை. உருப்படி எப்படி இருக்கு? நான் என்ன லாண்டு கிட்ட வச்சிருக்கேன்? அத சொல்லல, பொண்ண சொன்னேன். பிரமாதம். முக வெட்டு அதை விட பிரமாதம். இன்னைக்கு பூரா பேசிக்கிட்டே இருக்கலாம். ஒரு 5 வருஷம் அம்மாவே. ஏன் சார், அவர் என்ன நல்லதுங்க கதையா எடுக்கிறாரு? அம்மாவை போட்டுக்க. நான் பொண்ண சொன்ன சார். அம்மாவுக்கு வயசு அதிகம் இல்ல. தை பாத்து. ஐயோ தூக்குங்க. தை தை. மாஸ்டர், எங்களை மன்னிச்சிடுங்க மாஸ்டர். இனிமே நாங்க யாரும் உங்க ப்ரோக்ராமுக்கு வரமாட்டோம். எல்லாரும் பத்திரத்துல கையெழுத்து போட்டு காசு வாங்கிட்டீங்க. இனிமே என்ன கேட்காம எந்த ப்ரோக்ராம் போக கூடாது. முக்கியமா அவன் ப்ரோக்ராம் போக கூடாது. மீறி போனீங்க, நான் பேச மாட்டேன். இந்த பத்திரம் பேசும். இதுதான் மாஸ்டர் நடந்தது. அப்ப அனிதா இருந்தாளா? இல்ல மாஸ்டர், அவளை பார்க்கவே முடியல. எனக்கு மனசு கேட்கல. மத்தவங்களுக்கு தெரியாம ஓடி வந்து மனசார என்ன மன்னிச்சிருங்க மாஸ்டர். எதுக்கும் உதவாதவங்களை எல்லாம் கை தூக்கி விட்ட. ரக்கம் அழைச்ச பறவைங்களை போல உன்னை அம்போன்னு விட்டுட்டு போயிட்டாங்க. சுதாராணி கூட இல்ல. அவ ஏன் வரல? செக்ரட்டரிக்கு போன் பண்ணி இந்த ப்ரோக்ராம வேற தேதிக்கு மாத்த சொல்றேன். என் உடம்புல உயிர் இருக்க வரைக்கும் அதே தேதியில அந்த ப்ரோக்ராம் நடத்தியே காட்டுறேன். ஹலோ, நான் மகாலட்சுமி பேசுறேன். ஏமா இப்படி எனக்கு துரோகம் பண்ண உங்களுக்கு எப்படி மனசு வந்தது? துரோகமா? அதெல்லாம் உன் பூர்வீகம் தெரியாதவங்க கிட்ட பேசு. அனிதா உன் ட்ரூப்ல ஆட நீ கொடுத்து வச்சிருக்கணும். இனிமே அவ எந்த ப்ரோக்ராம் போற மாட்டா. இங்க போன் பண்ற வேலையில வச்சுக்காத. துரோகமா? அதெல்லாம் உன் பூர்வீகம் தெரியாதவங்க கிட்ட பேசு. அனிதா உன் ட்ரூப்ல ஆட நீ கொடுத்து வச்சிருக்கணும். இனிமே அவ எந்த ப்ரோக்ராம் போற மாட்டா. அனிதா உன் ட்ரூப்ல ஆட நீ கொடுத்து வச்சிருக்கணும். இனிமே அவ எந்த ப்ரோக்ராம் போற மாட்டா. शान्तं पद्मासनस्थं शशिधरमकुटं
பஞ்சவக்திரம் திரிநேத்ரம் शूलं वज्रं च खड्गं परशुं अभयदं दक्षभागे वहन्तम्. பொம்பளை பசங்க வேணுமாப்பா? 70mm படம்னு சொல்லு. 200-300 பொண்ணுங்க வேணும்னு சொல்லு. தொட்ட பத்தி கவலைப்படாத. இப்பவே கொட்டியா? சந்து பூந்துல பூந்து ஒருத்தி விடாம தள்ளிட்டு வர்றேன். ஏற்கனவே நான் கார்பரேஷன்ல நாய் பிடிச்சவன், ஒருத்தி விடாம ஓட்டிக்கின்னு வரேப்பா. ஓட்டிட்டு வரியா? இது என்ன ஆடா மாடா? டேய் அருண், நீ என்கிட்ட சரண். நேற்றுக்குத்தான் 70mm படத்துக்குன்னு அங்கன்னு தேடி 200 பொண்ணுங்களை அனுப்பிச்சு வச்சேன். அதுக்கு மேல நம்ம கையில ஆள் இல்லப்பா. வேற யாருமே இல்லையா? மயிலாப்பூர்ல 10 பொண்ணுங்க வந்திருக்குதான். நல்லா ஆடுதுன்னு கேள்விப்பட்டேன். வேணும்னா போய் பாரு. நாளைக்கு நூற்றாண்டு விழா மண்டபத்துல. ஓ தெரியுமே, பொச்சிலம்பு. உங்க மாதிரி பெரிய மாஸ்டர் கிட்ட ஆடுறதுக்கு நாங்க ரொம்ப புண்ணியம் பண்ணிருக்கணும். இந்தாங்க அட்வான்ஸ். கொஞ்சம் இருங்க, இத வந்துடுறேன். என்ன பொறுத்தலம்பா, ஒரு பொண்ணு வெளியே போக கூடாது. சாரி சார், எங்களை மன்னிக்கணும். ஏமா பணமத்தெல்லாம் சேர்த்துறேன். அதுக்கு இல்ல சார், அந்த தேதியில எங்களுக்கு வேற ப்ரோக்ராம் இருக்கு. ஆமா, எங்க பொண்ணு கூட உங்ககிட்ட படிச்சிருக்கா. அவளையும் சேர்த்து அனுப்புறேன். ரொம்ப நன்றிங்க. நீங்க இந்த ஸ்கூலுக்கு செஞ்ச உதவிய நாங்க என்னைக்கு மறக்க மாட்டோம் மிஸ்டர் அருண். அப்ப நான் வரேங்க. என்னப்பா ஒத்திகையில ரொம்ப பலமா இருக்கு? இன்னைக்கு ஃபைனல் ரிஹர்சல். நான் போயிட்டு வரட்டுமா? ஓஹோ, ஃபைனல் ரிஹர்சலா? ஃபைனல் ரிஹர்சலா ரொம்ப கஷ்டமா இருக்குமே. மகாலட்சுமி, குழந்தைக்கு மசாலா பால் எடுத்து வந்து கொடு. சரிங்க. என்னம்மா குழந்தை ரிஹர்சல் பண்ணும் துடியா துடிக்குது, மெல்ல எடுத்துட்டு வரியா? சாப்பிடுமா. நான் போயிட்டேன் மம்மி. இப்படியே படுக்கவை. நம்ம மசாலா 24 மணி நேரத்துக்கு ஒர்க் அவுட் ஆகும். அவன வரடா, காரை நிறுத்தி அவளை சிகிரிச்சால போடு. நம்ம கைக்கு மடக்கூடாது. என்னடி பொறுச்சலுமுக்கா போறேன், உன் எலும்பு எடுக்க அரங்கடிக்கிய. முடியாது. முடியாதுன்னா என்ன முடியாது? இவெல்லாம் வண்டியில இருக்க உங்களுக்கு இதே வேலையா போச்சு. எல்லாரும் ஸ்டேஷன் கூட்டு போங்க. சீக்கிரம் கிளம்புங்க. வாங்க, நான் டிராப் பண்றேன். உங்களுக்கு ரொம்ப நன்றி. பரவாயில்ல, நீங்களே தனியா கார் ஓட்டு வரீங்க, ஒரு டிரைவர் வச்சு கூடாத? நான் எப்பவுமே தனியா ஓட்டி பழக்கப்பட்டேன். ஓ, நான் உங்க டான்ஸ் ப்ரோக்ராம் பார்த்திருக்கேன். எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். ஐ மீன், உங்க டான்ஸ் ரொம்ப பிடிக்கும். அரங்காக்கும் பாண்டின் அவைக்கு அழைத்து வரப்பட்டான் கோவலன். வணங்கி கேட்டான் வணிகசிங்கம், யான் செய்த குற்றமெனே. அரசியின் பொற்சிலம்பை திருடியது பெருங்குற்றம் என்றான் காவலன். திகைப்புற்றான் கோவலன். இவன் தலையை வெட்டுங்கள் என்று ஆணையிட்டான் வேந்தன்.
கொலைக்களத்திற்கு இழுத்துச் செல்லப்பட்டான் கோவலன். கோவலன் வெட்டுண்ட செய்தி கேட்டு எழுந்தாள் கண்ணகி. வேந்தனே, நீ தவறிவிட்டாய் நீதி பாதித்தாய். மதுரையை எரிக்கும் நெருப்பாக மாறிவிட்டாள் கண்ணகி. தன்னுயிரை தந்தான் நீதிக்கு தலை சாய்த்தான் பாண்டி. இதுவே பொற்சிலம். இந்த இசை விழாவிலே தமிழகத்தின் தலை சிறந்த நாட்டிய மேதையை கௌரவிப்பது நம்மையெல்லாம் பெருமைப்படுத்துவதாகும். சங்கீத நாடக அகாடமி அவர்களுக்கு சூட்டி கௌரவிக்கிறேன். சுதா, நீ தக்க சமயத்தில் உதவலனா? நீங்க கூப்பிடுவீங்கன்னு நான் காத்துக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கும் இல்ல, என்னைக்குமே. ஏம்மா, நாங்க கூப்பிட்டாதான் நீ வருவியா? பரத கலக்கிரவர்த்தின்னு பங்கெடுச்சிருக்கு. ஆனா நான் எப்படி இந்த ப்ரோக்ராமை மிஸ் பண்ணேன்னு தெரியலையே. வந்துமா, நீ ஃபைனல் ரிஹர்சல் போக மாடிப்படி இறங்கியா மயக்க போட்டு விழுந்துட்ட. டாக்டர் கண்டி பார்த்து மன்னிப்பு கேட்டாதா வரும். நீ எதையோ உன் மனசுல சந்தேகப்படுற அவ்வளவு தெரியும். நீங்க நினைக்கிற மாதிரி வச்சிருக்க முடியும். என்ன சம்பந்தம் சார்? ஒருவேளை தொழில் மூலம் ஏற்பட்ட விரோதம் கூட காரணம். எதுக்கும் இன்வெஸ்டிகேஷனை தீவிர சஞ்சயிட சில பொறுப்புகளை கொடுத்து விரிவுபடுத்து. எஸ் சார். குற்றவாளிகளை தப்ப. ஹலோ, நான் அனிதா பேசுறேன். 6 மணிக்கு ஷூட்டிங் முடியுது. அப்போ நாம வழக்கமா சந்திக்கிறேன். ஓகே? ஸ்டார்ட் ரெடி. டேரக்டர் என்ன இவ்வளவு தூரம்? என்ன விஷயம்? அருண் மாஸ்டர் கேட்கறவங்க எல்லாம் பணம் கொடுக்குறாரு சார். நீ வாங்கிட போகாம இருப்பேன். என் தம்பிக்கு கேன்சர்னு சொன்ன 10,000 கொடுத்துட்டாரு. ஏமாடித்தனமா? ஏமாடித்தனமா? அனிதா, ஏய், என்னது உங்களோட அது என்ன முடியாதுங்க. எது அந்த பாம் சமைச்சன? இனிமே சரி, என்கிட்ட முன்கூட்டியே சொல்ல. அடிச்சது சரியா போச்சு. தேவைக்கூடாதா? போறவா இந்த வாட்ச் நீ இல்ல நாட்டி மாடி உங்களுக்கு பிடிக்கும். என்ன கண்ணப்பா, வீட்டுக்கு போகாம இங்கேயே நிக்கிற? கிண்டி பாரு. நீ தானா? நீ எல்லாம் இருந்துமா இப்படி நடக்குது? நான் என்னங்க செய்வேன்? சரி சரி, நாளையில இருந்து ஷூட்டு வண்டியை நான் போறேன். நீ இங்கேயே கட்டு. நான் தான் சொல்றத போய் கவனிக்க. வீட்டுக்கு ஹலோ சுமன் கண்ணா, நான் கருணாகரன் பேச. இந்த ஆளுக்கு எந்த ப்ரோக்ராமும் கொடுக்க கூடாது. காலையில அப்படியே. ஹலோ, பரத்குமார் பேசுறேன். அனிதாவா? எங்க இருந்து? வீட்டுல இருந்த அருணை கூப்பிடுறேன். அருண், அனிதா பேசுறா. ஹலோ, என்ன அனிதா? புதுசா ஒரு வீடு கட்டிருக்கேன். அவசரமா ஒரு 5 லட்சம் ரூபாய் எனக்கு தேவைப்படுது. கவலைப்படாத, காலையில் கொடுத்து அனுப்புறேன். ஓகே? சிரமத்துக்கு மன்னிச்சுக்கங்க சார். அனிதா மாதிரியே பேசுறேன். இந்த டாக்குமெண்ட் வச்சு 5 லட்சம் ரூபாய் வாங்கிக்கோ. அதுமா என்ன போட்டு நிக்கிற? அனிதா கிட்ட கொடுக்க சொல்லி அருண் பணம் கொடுத்து அனுப்பிச்சிருக்காரு. அப்படியா? அனிதா, அருண் பணம் கொடுத்து அனுப்பிச்சிருக்காருமா. அதை உன் கையில தான் கொடுக்கணுமா? நான் மேக்கப் இருக்கேன். சரிதா. நீங்க பணம் கொடுத்துட்டீங்கன்னு அருண் சாருக்கு போன் பண்ணி சொல்லுங்க சார். அப்பாவி அருணை ஏமாத்துறீங்க. இது அநியாயம். ஏய், மரியாதை போய் இங்க ஓடுற என்ன காப்பாத்துங்க. 5 லட்சம் ரூபாய். ஐயோ, ஐயோ, என்ன காப்பாத்துங்க. ஐயோ, அடிக்காதே. அருணை ஏமா
ஏமாத்துறேன்ல உன்னை பொண்ணு போட்டாலும் குத்தம் விடு விடுங்க அருண் என்ன விடுங்க அருண் உனக்கு ஒண்ணும் கிடையாது சும்மா கூடாது ஐயோ அடிச்சிட்டாங்களே ஐயோ அடிச்சிட்டாங்களே அவளை பத்தி உனக்கு 5 லட்சம் ஏமாத்திட்டா மோசக்காரி சினிமா நடிக்க அனிதாவோட டச் பண்ணுவ போலீஸ் நீங்க இரு ஒருத்தம் கூட இல்லையே வெளில இந்த பக்கத்து வீட்டுல நடந்த கொலையை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? ஐயோ எங்களுக்கு எதுவும் தெரியாது. இந்த பக்கத்து வீட்டுல நடந்த கொலையை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? தெரியாதா? ஆம்புலன்ஸ் போன் பண்ணியாச்சா? வந்துட்டு இருக்கு சார். ஓகே. யோ என்னையா பண்ற? துட்டு என்னையா பண்றங்கற? இல்ல தலை விழுந்தா நம்ம கேஸ் ஜெயிக்கும், பூ விழுந்தா காலி. நீ காலி ரேடியா? போலீஸ் போலீஸ்! இங்க என்ன பண்ற? தேடிக்கிட்டு. என்ன தேடுற? காமி. கடையே கிடைக்குதா? போன வாரத்து புக் வாயா. மார்னிங். என்ன சார், உங்க சந்தேகம் எல்லாம் தீர்ந்து போச்சா? உட்காருங்க. ஆமா, எங்க உங்க பொண்ணு அனிதா? அவசியப்பட்ட ஜவாப்தி இந்த பரத் தேர்வு உண்டுங்க. அதை எப்படி அவன் நிச்சயமா சொல்றீங்க? சம்பவம் ஜமுனா அடுத்துல வச்சு 2 பேரும் அடிச்சிருக்காங்க. அதை நீங்க நேரடியா பாத்தீங்க? நான் பார்க்கல, நேர்ல பார்த்த கடைக்காரங்க இருக்காங்க. குட் மார்னிங் சார். அருண்குமார் இருக்காரா? இல்லைங்க, வெளியூர் போயிருக்காருங்க. சோனாட்டினி நாயை கூட்டிட்டு வீட சர்ச் பண்ணணும். உட்காருங்க மிஸ்டர் அருண், உட்காருங்க. இந்த கொலையை நீங்க செஞ்சதா புதிய, அததான் உங்களை கைது செய்யறேன். உங்களை மேஜிஸ்ட்ரேட் கிட்ட ஒப்படைக்க போறேன். ஜமுனா கொலை வழக்கு. பிரபல சினிமா நடிகை அனிதாவின் பெண் ஜமுனா கொலை செய்யப்பட்டார். பருவப்பெண் ஜமுனா கொலை வழக்கில் டாக்டர் சாட்சியம் அளித்தார். ஜமுனா பலவந்தமாக கற்பழிக்கப்பட்டு அருண் வீட்டில் கிடந்த கத்தியால் 18 இடங்களில் குத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார். ஜமுனா உடல் மீது பதிந்திருந்த தலைமுடியும் கத்தியில் பதிவாகி இருந்த கைரேகையும் குற்றவாளி யார் என்று ஊர்ஜிதம் செய்ய கால அவகாசம் மேலும் தேவைப்படுவதால் கைது செய்யப்பட்ட அருண், பரத் இருவரையும் நிபந்தனையின் பேரில் பரோலில் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். இருவரும் காவல் நிலையத்திற்கு வந்து ஆஜராவதும் வெளியூர் செல்ல நேர்ந்தால் போலீஸ் காவலுடன் செல்லவும் கோர்ட்டு தீர்ப்பளித்தது. ஜாமீன்தார் யாரு? அவங்கதான், மிஸ் சுதாராணி. ஆமா, இதுல கைது. இங்கே இங்க மிஸ்டர் அருண்குமார் யார்? இவர்தான். மிஸ்டர் பரத்? நான் தாங்க. ஓகே, நீங்க போங்க.
And then, hello, please sit down. Congratulations for what? உங்களுக்கு அனிதாவுக்கும் கல்யாணம் கேள்விப்பட்டேன். நீங்களும் சுதாராணி அடிக்கடி சந்திக்கிறீங்களாமே, உங்களுக்கு எப்ப கல்யாணம்? நான் இங்க வந்தது ஜமுனாவோட கொலை கேஸை பத்தி விசாரிக்க. ஐ சி. நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். தாராளமா பேசலாம். புத்திசாலியா இருக்கானே. அருணுக்கும் ஜமுனாவுக்கும் என்ன தகராறுன்னு உங்களுக்கு தெரியுமா? எனக்கு எப்படி தெரியும்? ஜமுனா அனிதாவோட டச்சப் கேர்ள் தானே? இருக்கலாம். எத்தனை வருஷமா உங்களுக்கு தெரியும்? சி, ஐ எம் a டாக்டர். எனக்கும் சினிமாவுக்கும் ரொம்ப தூரம். தேங்க்யூ. ஓகே, வரேன். உங்களுக்கு அனிதாவுக்கும் கல்யாணம் கேள்விப்பட்டேன். நீங்களும் சுதாராணி அடிக்கடி சந்திக்கிறீங்களாமே, உங்களுக்கு எப்ப கல்யாணம்? President of India has given the award of Urvashi to Anida. அனிதா, நீ எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும், சீரியஸ் சிறப்போட வாழணும். அன்பே, உங்கள் அனிதா கண்ணீரில் எழுதிய கடிதம். உங்கள் நினைவிலிருந்து மீள முடியாமல் நிம்மதி இழந்து நிற்கிறேன். பத்திரிகையின் மூலம் நெஞ்சை பிளக்கும் உங்கள் செய்தியை படித்து நலிந்து போய்விட்டேன். உண்மை குற்றவாளி பிடிபடும் வரை நான் தூக்கமின்றி தவிக்க வேண்டியதுதான். ஆனால் ஒன்று மட்டும் உறுதி, ஒரு நிமிடம் வாழ்க்கை என்றாலும் அது உங்களோடுதான். அன்பு முத்தங்கள். அன்பே, என் உள்ளத்தை உனக்கு இந்த தபாலில் அனுப்பியுள்ளேன். விதியின் விளையாடல் என்னை பதம் பார்த்து விட்டது. இறைவன் ஒருவன் இருக்கிறான் என்பது உண்மையானால் நாம் ஒன்று சேர்வது நிச்சயம். 1000 முத்தங்கள். வணக்கம். எங்க எப்படி வந்தீங்க? உங்களுக்கு துரோகம் செஞ்ச மாஸ்டர். ஆண்டவன் எங்களை தண்டிச்சுட்டா மாஸ்டர், தண்டிச்சுட்டா. எங்களை மன்னிச்சு மறுபடியும் வேலை கொடுங்க மாஸ்டர். அனிதா எங்களை அட்வான்ஸோட விட்டுட்டு போயிட்டா மாஸ்டர். நாங்க பசியும் பட்டினியுமா கிடக்குறோம் மாஸ்டர். இவங்களுக்கு என்ன பதில் சொல்றேன்? இன்னைக்கு சினிமா மோகம் தலை தூக்கி நிக்குது. இந்த நிலைமையில నాటికులు ఆరంభించేది అவ்வளவு சரின்னு తోనல. మాస్టర్, మీ ప్రోగ్రామ్ లేకుండా మాకు జీవితం లేదండి. నింగళేದು కరెక్ట్నా సారే? అవును మాస్టర్, ನೀವೇ ಕಾಪಾಡಬೇಕು. ಥೋಡಾ மெஹர்பானி கரோ மாஸ்டர் ஜி. அரும்பாடு பட்டு நீங்க வளர்த்த நாட்டியக்கலை அழிஞ்சு போகணும்னு நினைப்பீங்களா? சொல்லுங்க மாஸ்டர். பரத், என்ன செலவானாலும் சரி நடன குழு ஆரம்பிச்சே ஆகணும். என் கடைசி மூச்சு இருக்க வரைக்கும் கலைக்காக பாடுபடுவேன். ரொம்ப நன்றி மாஸ்டர், நீங்க நல்லா இருக்கணும். ரொம்ப சந்தோஷம். வணக்கம் சார். வணக்கம். என்ன பரத்? அருண் இந்த பத்திரத்தை உங்ககிட்ட கொடுத்து வீட்டை விற்கிறதுக்கு ஏற்பாடு பண்ண சொன்னாரு. இருக்கிற ஒரு வீட்டையும் வித்துட்டு அவர் என்ன பண்ண போறாரு? மறுபடியும் டான்ஸ் ட்ரூப் ஆரம்பிக்கணும்னு சொன்னாரு. என் கிளைண்ட்டை கன்சல்ட் பண்ணிட்டு அதுக்கு வேண்டிய ஏற்பாடு செய்யறேன். வரேன் சார். உட்காருங்க. ரமேஷ், இவங்களுக்கெல்லாம் போக்குவரத்து செலவுக்கு பணம் கொடுத்து அனுப்பு. பரத் என்கிட்ட கொடுத்த பணமெல்லாம் தீர்ந்து போச்சு மாஸ்டர். பரத் வர இன்னும் 1 வாரம் ஆகும். செக் எழுதி தரேன். சந்துரு, செக் புக் எடு. பேங்கில் பணம் இல்லைன்னு சொல்லிட்டு போனாங்க மாஸ்டர். சபாக்களுக்கெல்லாம் லெட்டர் எழுதி போட்டிருக்கேன். எப்படியோ 1-2 நாட்டிய நிகழ்ச்சி நடக்கும். நிலைமை சமாளிச்சுக்கலாம். தச்சமரத்துக்கு இதை மார்வ கடையில் வச்சு செலவு பண்ணு. இந்தா. ஹலோ அருண், நமஸ்காரம். உங்களோட கடைதாட்சி பார்த்தேன், ரொம்ப சந்தோஷம். சந்தோஷங்க. உட்காரு. உங்களோட புது நாட்டிய நாடகத்தை இங்க சபாவில் நடத்தலான்னு ஆசைப்படுறோம். எப்போ வச்சுக்கிறீங்க? அடுத்த வாரம் 12ஆம் தேதி வச்சுக்கலாமோ? வச்சுக்கலாம். உங்களோட நாட்டிய நாடகத்துல சினிமா நடிகை அனிதா ஆடுறாளா இல்லையா? இல்ல, அவ ஆட மாட்டான். என்னது, ஆடமாட்டாளா? சொல்றேன்னு வருத்தப்படக்கூடாது. சினிமா நடிகை ஆடலைன்னா சல்லி காசு கூட வசூலாகாது. எங்க கைய கடிக்கும், பையன் ஓட்டையாயிடும். தயவு பண்ணி ஊர்வசி அனிதாவையும் சேர்த்துண்டு ஆடணும். மன்னிக்கிறோம். அப்போ ஆ? ஆ. சினிமா நடிகை ஆடலைன்னா
சல்லி காசு கூட வசூலாகாது. சினிமா நடிகை ஆடலைன்னா சல்லி காசு கூட வசூலாகாது. இனிமே இது கும்பிடும் பொருளாவே இருக்கட்டும். இனிமே நான் ஆட மாட்டேன். நான் ஆட மாட்டேன். வாத்தியாரே கூப்பிட்டீங்களாமே. டேய் போங்கடா. வசாது உன்னை எதுக்காக கூப்பிட்டேன் தெரியுமா? நம்ம ஆளுக்களை 4 பேரை வச்சுக்க. அந்த அருண் மூஞ்சில கரிய பூசணும். அவனுக்கு மேடையில ஆட தெரியாம ஜனங்க முன்னாடி அவமானப்படுத்தணும். இவ்வளவுதானே, செஞ்சுட்டா போச்சு. இந்தா பணம் வச்சுக்க. டேய் அருண், என்கிட்ட போட்டி போடுறியா? ஐ ஆம் கிரேட் மாஸ்டர். லிம்சாடா லிம்சா. பரத கலைக்காக பாடுபட்ட அருண்குமார் நடுத்தருவுக்கு வந்துட்டாயா. இந்த ஆட்டத்துக்கு முன்னாடி அது எங்கேயா எடுப்படும்? பிறந்த மேனே ஆடுறாங்க, பரதத்தை எங்க ரசிப்பாங்க? இதான் ஆட்டம். அது என்ன ஆட்டம்? டேய் அந்த வர பாரு, அவன் அருண்குமார். விடாதீங்க. கவலைப்படாத. வணக்கங்க. சபா செக்ரட்டரி உங்களை கூட்டு வர சொன்னாருங்க. எங்க? இங்கதாங்க. உதைக்காம அவன் பணம் கொடுக்க மாட்டான். கருணாகரன் கிட்ட பணம் வாங்கணும்னா உன்னை உதைச்சுதான் ஆகணும். பெரிய பரதகலா சக்கரவர்த்தி வராடி. நம்மாட்ட இவரு எங்கடி ஆட போறாரு? மேடைக்கு மேடை, திரைக்கு திரை, ஆபாச தலைவிச்சாரம் இருக்கு. நீங்க தான் காரணமா? எங்களுக்கு அதான் பிடிக்கும். நாங்க ரசிக்கிற மேல உன்னால ஆட முடியுமா? ஐயா நான் சொல்றது கேளுங்க. தன்மான மூலம் தமிழின மக்களே, கலை எண்ணெய் என்பவள் தமிழெண்ணெய். அவள் நம்ம தாய்க்கு சமானவள். அவளை அலங்கூலப்படுத்தி ஈழமா நிறுத்தி ரசிப்பதான் ஒரு ரசனையா? எங்களுக்கு பிடிக்கிற மாதிரி உனக்கு ஆட தெரியுமா? முடியாது. ஆட மாட்டேன். ஆட மாட்டேன். இனிமே நான் ஆட மாட்டேன். நான் ஆட மாட்டேன். ஆடவே மாட்டேன். எங்களையா நிறுவனம் சொல்ற? இப்ப பாரு. பெரிய பரதகலா சக்கரவர்த்தி எங்க ஆட சொல்லு பார்க்கலாம். சிந்து வெளிகண்ட தமிழ் நாகரீகமே, சங்கம் வளர்த்த தமிழ் பெரும் பண்பாடே, மூதறிஞரும் பெரும் தலைவரும் பெரியார் வழிவந்த பேரறிஞரும் கலைஞரும் புரட்சி தலைவரும் கலை வளர்த்து நல்லாட்சி கண்ட தமிழகமே, என் தாயகமே, இதுதானா உன் கலை மோகம்? ராமேஸ்வரம் பரமேஸ்வரம் குடிச்ச காமேஸ்வரம் காமலீலேஸ்வரம். ராமேஸ்வரம் பரமேஸ்வரம் குடிச்ச காமேஸ்வரம் காமலீலேஸ்வரம். ராமர் கதை கண்ட பாரதம், கம்பராமாயணம் தந்த தாயகம். ராமர் கதை கண்ட பாரதம், கம்பராமாயணம் தந்த தாயகம். ராமேஸ்வரம் பரமேஸ்வரம் குடிச்ச காமேஸ்வரம் காமலீலேஸ்வரம். கூத்தனாடிய தாண்டவம் பரமேஸ்வரம், குடியனாடிய டான்ஸ் தான் காமேஸ்வரம். கூத்தனாடிய தாண்டவம் பரமேஸ்வரம், குடியனாடிய டான்ஸ் தான் காமேஸ்வரம். கூத்தடிப்பது நாட்டியம் என குடித்தவன் சொல்ல, பார்த்தெழுத்து சிரிப்பதென்பது படித்தவன் செயலா? கூத்தடிப்பது நாட்டியம் என குடித்தவன் சொல்ல, பார்த்தெழுத்து
ரசிப்பதென்பது படித்தவன் செய்யலா திந்தக 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 தை 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 ராமேஸ்வரம் பரமேஸ்வரம் குடிச்சா காமேஸ்வரம் காமலீலேஸ்வரம் ஆட்டக்காரி ஆடும்போது ஆடி கழட்டி எறிவாங்க கூட்டத்தோடு கூடியிருந்து கோலம் பார்த்து ரசிப்பாங்க நாணம் மச்சம் மாடம் பகிர்ப்பு நாளும் விட்டு போயாச்சு மானம் ஈனம் பண்டு பெருமை ஏதும் வேண்டாம் சிலருக்கு ராமேஸ்வரம் பரமேஸ்வரம் குடிச்சா காமேஸ்வரம் காமலீலேஸ்வரம் ராமேஸ்வரம் பரமேஸ்வரம் குடிச்சா காமேஸ்வரம் காமலீலேஸ்வரம். Okay, you want some change, folks? Then come on. 1, 2, 3, 4. High society, I love you, you kiss me. Society, high society, பழமை பண்பாடு நிறைந்த கலை இங்கு ரசிப்பதில்லை அதை விரும்பவில்லை பழமை பண்பாடு நிறைந்த கலை இங்கு ரசிப்பதில்லை அதை விரும்பவில்லை மகிழ்ந்திடுவர் புதுமை செம்போடு ஆடிடனும் மேல்நாட்டின் மோகத்தில் மகிழ்ந்திடுவர் புதுமை செம்போடு ஆடிடனும் பால்ரூம் டான்ஸ் டிஸ்கோ டான்ஸ் பிரேக் டான்ஸ் பால்ரூம் டான்ஸ் டிஸ்கோ டான்ஸ் பிரேக் ராமேஸ்வரம் பரமேஸ்வரம் குடிச்சா காமேஸ்வரம் காமலீலேஸ்வரம் ராமேஸ்வரம் பரமேஸ்வரம் குடிச்சா காமேஸ்வரம் காமலீலேஸ்வரம். ஐயோ அடிக்கார இப்ப நான் என்ன செய்வேன் இல்ல கடமை என்னங்க இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறீங்க? அதை ஏண்டி கேக்குறேன்? மகாராஷ்டிரா முதலமைச்சர் மரியாதை கொடுத்து உட்கார வச்சு நம்ம பாப்பா ப்ரோக்ராம் கேட்டாரு. அது சரி, நம்ம என்ன சாதாரண பரம்பரையா? பரம்பரையை விடுறி, வடக்கு உஜ்ஜைன்ல நடக்க போற டான்ஸ் போட்டியில மகாராஷ்டிரா சார்பா நம்ம பாப்பா தான் ஆடணுமா. நம்ம பாப்பா ஆட வேண்டிய அவசியமே இல்ல, மேடையில நின்னாலே போதும். ஷீல்டு கொட்டிராதா? ரமேஷ், மனசு சுத்தமா இருக்கு, குடிக்க ஏதாவது கொண்டு வா. அருண், 2 நாளா அடுப்புல பூனை தூங்கு. வாடிக்கையா சாமான் கொடுக்கறது கூட இன்னைக்கு பழைய பாய் கொடுத்துட்டு வாங்கிய சொல்லிட்டால. அதான் நியாயம். நியாயமோ அநியாயமோ பல பேர் பசியை தீர்த்த உன் பசியை தீக்க இன்னைக்கு நாதி. இப்பெல்லாம் என்னை யாருமே பார்க்க வரதில்லை. எல்லா பணம் தான் காரணம். பணம் இருந்த போது உனக்கு ஒன்ன தெரியல. இப்ப பணம் இல்ல, என்ன யாருக்குமே தெரியலங்கிறியா? ஐயா, என்ன தேடுறீங்க?
பணம் வச்சிருந்த மணி பரிசை தொலைச்சிட்டேன் ஐயா. தேடாத இடம் இல்ல. என் தலையே எவ்வளவு பணம் வச்சிருக்கீங்க? என் பொண்ணு கல்யாணத்துக்காக வாங்கின ரூபாய் 5000. அப்புறம் மாறுவாடி கடை ரசீது கூட இருந்தது. இதான பாரு. ஆமா தம்பி, நீ நல்லா இருக்கணும். வணக்கம் மாஸ்டர். வணக்கம். இன்னைக்கு பௌர்ணமி, அதுவும் வெள்ளிக்கிழமை. நான் முதல்ல உங்ககிட்ட டான்ஸ் கத்துக்க வந்தேன். நீங்க கட்டாயம் ஏத்துக்கணும் மாஸ்டர், மறந்துடாதீங்க. உட்காருமா. பரவாயில்ல உட்காரு. பரவாயில்லைங்க. Fifth All India Dance Competition, உஜ்ஜயினி, போபால். உஜ்ஜயின்ல இருந்து நடன போட்டி கடைக்கு வந்தோம். ஏன் போகல? எப்படியம்மா போக முடியும்? அதுக்கு எவ்வளவு செலவாகும்? இன்னும் ஏன் தயக்கம்? ஆக வேண்டியது கவனிங்க. இந்த விஷயம் மாஸ்டருக்கு தெரிய வேண்டாம். அவரை மறுபடியும் மேடையில பார்க்கணும். உஜ்ஜயினியில் நடக்கிற டான்ஸ் போட்டியில நாம எல்லாரும் கலந்துக்கிறோம். இன்னைக்கு 5 மணிக்கு சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு எல்லாரும் வரீங்க. சரிங்க சார். இந்த டிக்கெட் நீ வச்சுக்க. சரிங்க சார். கரெக்ட் டயத்துக்கு கண்டிப்பா வந்துடணும். ஆகாஷவாணி போபால் நிலையம். இந்தியாவில் உள்ள மாநிலங்கள் அனைத்தும் பங்கு கொண்ட இந்த மகத்தான நடனப் போட்டியில் தமிழ்நாட்டின் சார்பாக மாமேதை அருணும், மராத்திய மாநிலத்தின் சார்பாக ஊர்வசி அனிதாவும் இறுதிப் போட்டிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். மாஸ்டர், மாஸ்டர், மாஸ்டர். என்ன சோனியா? காளிதாஸ் மண்டபத்துல மேக்கப் ரூமுக்கு வெளியே அனிதா உங்களுக்காக காத்துட்டு இருப்பா. சூழ்நிலை சரியில்லை, வேண்டாம் சொல்லு. உயிரே போனாலும் உங்களை பார்க்காம இருக்க மாட்டாளா? சரி நீ போ, வரேன். கட்டாயம் வாங்க மாஸ்டர். இவளை படுக்க வச்சுட்டு அவ எங்க போறா பாப்போம். அருண். அனிதா,
பாம்பு வச்சவனோ கொலை செஞ்சவனோ ஒரே ஆளுங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம். இது உடனே மேல இடத்துக்கு சொல்லிடணுமே. அதுவும் சரிதான். அங்க சொன்னா இன்பநாதன் கண்டுபிடிச்சிட்டு போறாரு. சுகன்யா, எப்படியாவது இத அவர்கிட்ட சேர்க்க வேண்டியது என் பொறுப்பு. ஓகே சுகன்யா, ப்ளீஸ் கம் சூன். சரி. நான்தா, பயப்படாத, நான்தா. ஆமா, எது கூப்பிட்ட? இது அனிதாவோட லெட்டர். உடனே மாஸ்டர் கிட்ட கொண்டு போய் கொடுக்கணும். இப்பவே கொடுக்கணுமா? காட்டுல போற, ஜாக்கிரதையா போ. ஜாக்கிரதை. அன்பு அருண், நாம் வெளிநாடு போக ஒரு அயல்நாட்டு தூதர் மூலமாக அத்தனை ஏற்பாடுகளும் செய்துவிட்டேன். புரோகிராம் முடிந்தவுடன் புறப்பட்டு வரவும். அன்பு அனிதா. உஜ்ஜயினி ரசிக பெருமக்களே வணக்கம். கடந்த 4 நாட்களாக நடந்து வந்த தங்க கலசம் பெறும் அகில இந்திய நடன போட்டியின் இறுதி நாளான இன்று மராட்டிய மாநிலத்தின் சார்பில் 10 மாநிலங்களை வென்ற திரைப்பட நடிகை ஊர்வசி அனிதா அவர்களின் குழுவும், தமிழ்நாட்டின் சார்பில் 10 மாநிலங்களை வென்ற பரத கலா சக்கரவர்த்தி அருண்குமார் அவர்களின் குழுவும் இப்போது நேருக்கு நேர் மோதுகின்றன. ஐயா மோதிரியா, நீ உள்ள வா, அவனை பாத்துக்கிறேன். முட்டா மூளை இருக்கா? ஏயா முட்டுற? நீ உள்ள வா. கதிர் உணரும் சேவல் கூவ காரணமாம் வளையோசை கன்னித்தமிழ் கோலமிடும் இன்னிசையே பூபாளம். தமிழான கலையான பரதம் தமிழான கலையான பரதம் இன்ப அமிழ்தெங்கள் பண்பாட பாவராக தாள நாட்டிய தமிழான கலையான பரதம். நிரிச்ச தனித சன்னி பதபனித பகமப நிதனி நித தனித தப பதப மகம மகமக தனித ஜம்த ஜொனுதீந்த இனித தம் தத ஜொனுதம் ததித்தர் கடதித்தும் ததித்தர் கடதித்தும் ததித்தர் கடதித்தும் தாங்கடத கதரகடத ஜம் தனிரி கரி நித
சரி சரி தம கம தரி தம கம பம கரி க க க க க க க சா ததிக்கிட்ட தப்புண்டதிக்கிட்ட ஜொன்னு ததிக்கிட்ட திமி ததிக்கிட்ட திம் ததிம் 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 க க க கனி தம் ததிம் ததும் த த த தரி தும் தன்னம் தடும் நீரி தானிரி மாதனி கம கம தம தானி த தமிழ் ஞான கலையான பரதம் जय महेश जटा जोट मद गंग समन आदि चूड़ गडिन नाग जागो गडिन नाग जागो गडिन नाग जागो दिदा 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 गम गम दम दनि दनि सनि नि स गरि सनि सर सानि द पम करदा दिता धागे दिता करदा दिता धागे दिता करदा न करदा न करदा न गदि के न था गम गदा सनि सनि द पम दिगिता धान राज न गत्र मद मरीरि सरि सनि द प तरा न धाज न गत्र मद मरीरि सा धाज न गत्र दनि द गागरि निर्दिन न गत्र गरि सनि गरि सनि सनि दरि सनि द प सनि दरि सनि सनि दनि द प म गरि आ தமிழனின் பெருமைகள் இமயமும் வெல்லும் தமிழ் தாயின் கனவுகள் இனிதின்பம் கொள்ளும் தமிழனின் பெருமைகள் இமயமும் வெல்லும் தமிழ் தாயின் கனவுகள் இனிதின்பம் கொள்ளும் போருக்கு சேரனும் நீதிக்கு சோழனும் போருக்கு சேரனும் நீதிக்கு சோழனும் தமிழ் காத்த பாண்டியனும் கண்ட திருநாடே தமிழ் காத்த பாண்டியனும் கண்ட திருநாடே எங்கள் தாய் தமிழ்நாடே எங்கள் தாய் தமிழ்நாடே नमस्ते जी अरुण। वेल मिस्टर अरुण कुमार, यू आर सुपीरियर टू अदर्स। नमस्ते, आप सबसे जीत करे जी। 21 மாநிலங்களையும் தலகுனியா வச்சிட்டீங்க. தமிழுக்கும் தமிழ் இனத்துக்கும் பெருமை தேடி தந்தீங்க. யாருக்கும் தெரியாம உள்ள போய் அந்த சலங்கையில இருந்து ஒரே ஒரு மணி மட்டும் அறுத்துட்டுருங்க. 100 ரூபாய் தரேன்.
அருண், நீ க்ளோஸ். வணக்கம். வணக்கம்மா. வணக்கம். அருண் ஆட்டத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அவரை விமர்சிக்கிற தகுதி எனக்கு இல்ல. தங்க கலசம் உங்களுக்கு கிடைக்குமா? தங்க கலசம் தகுதி உள்ளவங்களுக்கு கிடைக்கும். நம்ம பக்கம் ஜெயிக்கிற மாதிரி பார்த்து முடிச்சிருங்க. நீங்கெல்லாம் 100க்கு 100 அருண்குமார்னு எழுதி இருக்கீங்க. அருண்குமாரை டிஸ்குவாலிஃபை பண்றேன். ஆட்டத்தின் நிபந்தனைகளை மீறிய குற்றத்திற்காக அருணை டிஸ்குவாலிஃபை பண்றேன். உட்காருங்க. போட்டியின் நிபந்தனைப்படி ஆடுபவர்கள் அணிந்திருக்கும் எந்த பொருளும் ஆட்டம் முடியும் வரை கீழே விழக்கூடாது. ஆனால் போட்டியில் அனைவரும் பாராட்டும்படி அற்புதமாக ஆடி முதலாவதாக வந்த அருணுடைய கெஜ்ஜை மணியிலிருந்து ஒன்று துரதிருஷ்டவசமாக அருந்து என் மடியில் வந்து விழுந்தது. ஆனால் தமிழகத்துக்கு கிடைக்க வேண்டிய தங்க கலசம் மராட்டிய மாநிலத்திற்கு கிடைக்கிறது. அதை பெற்றுக் கொள்ள செல்வி அனிதா அவர்களை மேடைக்கு வரும்படி மிக பணிவன்புடன் அழைக்கிறேன். வணக்கம். நான் ஒரு தமிழன் என்று சொல்லிக் கொள்வதில் பெருமைப்படுகிறேன். போரில் புறம் கண்டதில்லை தமிழன், போட்டியில் பின்வாங்கியதில்லை தமிழன். அன்று இமயம் முதல் குமரி வரையில் ஆட்சி செய்தான் தமிழன். உலகெங்கும் போற்றப்படும் தமிழின கலை உண்மையில் இங்கே வென்றுவிட்டது. குன்று போன்ற புகழ் என தந்தீர்கள், குடம் அவர்களுக்கு இருந்து விட்டு போட்டுமே. தயவு கூர்ந்து யாரும் எதிர்த்து தெரிவிக்க வேண்டாம் என்று பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களேங்கிறது எனது தமிழ் பண்பாடு. நான் மட்டும் அப்படி செய்யலன்னா தங்க கலசத்துக்கு தீட்டுப்பட்டிருக்கோம். கீழ் ஜாதிக்காரங்கள நம்ம பார்த்து நையாண்டி பண்ணிருப்பாங்க. இங்க பாத்தீங்களா, இந்த சலங்கையில அந்த மணி அருந்து விழல, யாரோ அறுத்து எடுத்திருக்காங்க. ஆமா, அறுத்திருக்காங்க. உங்களுக்கு யார் மேலேயும் சந்தேகம் இருக்கா? யார் மேலே சந்தேகப்படுறது? ஏதோ நடந்து போச்சு. மேட்ச் இஸ் ஓவர். இன்னைக்கு நாங்க எல்லாரும் போபால் போய் ஆகணும். ஓகே, ஆல் தி பெஸ்ட். மத்த நான் கவனிச்சுக்கிறேன். எங்கடி போற? இந்த தங்க கலசத்தை கொண்டு போய் எனக்கு நாட்டியம் கத்து கொடுத்த மாஸ்டரோட கால்ல வச்சு வாழ்த்து பெற போறேன். வாழ்த்து பெற போறியா இல்ல வாழ்க்கையை முடிச்சுக்க போறியா? எங்களை எல்லாம் உதறி விட்டு போனா என்ன நடக்க தெரியுமா? என்ன நடந்தாலும் என் மனசை மாத்திக்க முடியாது. முடியாதா? முடிச்சு காட்டுறேன். ஏய், எங்களை மதிக்காம போற? என்ன திமிரு உனக்கு? உங்க வீட்டுல வளர்ந்தேனே, உங்க திமிர்ல கொஞ்சமாவது எனக்கும் இருக்கும் இல்ல? வாய் மூடுறி. வீட்டுல வளர்ந்ததா சொல்ற? தெருவுல கடந்த பிச்சைக்காரன் நாயே. எல்லாம் தெரியும். நான் உங்க பொண்ணு இல்லைன்னு நேத்து நீங்க பேசும்போது எனக்கு புரிஞ்சு. அருணோட ஊரை விட்டு ஓட பாக்கல, நன்றி கட்ட புறம்போக்கு. திமுரோட பேசுறேன், உன்னை சீத்த கட்டிக்கிறேன். பரத், நீ பாட்டியோட மெட்ராஸ் வந்துடு. அப்ப நீ இந்த நாளோட வந்துடுறேன். சரிதான். மாஸ்டர், நீங்களும் அனிதாவும் வெளிநாட்டுக்கு போறதுக்கும் உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அப்படியா? அனிதாவை உயிரோட கொடுத்த ரூம்ல பூட்டி வச்சிருக்காங்க. ஐயோ, யாருமே இல்லையா? அப்பா, ஐயோ, அப்பா.
ஃப்ரெண்ட்ஸ், ஒரு துக்ககரமான செய்தி. அதை சொல்ல எனக்கு வாய் வரல. பேப்பர் படிக்கிறேன், மனசை கட்டுப்படுத்திக்கிங்க. போபாலில் நடந்த தீ விபத்தில் அகப்பட்டுக் கொண்ட தமிழ்நாட்டைச் சேர்ந்த அருண்குமார், அனிதா, கருணாகரன், மகாலட்சுமி ஆகிய 4 மற்றும் பலரும் துரதிருஷ்டவசமாக நெருப்புக்கு பலியானார்கள். இந்த செய்தியை கேட்கவா நாமெல்லாம் அங்கே நீங்க வந்தோம்? அங்கே இருந்த அருண்குமாரோட எரிஞ்சு போயிருக்க கூடாதா? இந்த கேஸ் ரொம்ப சீரியஸ். இமிடியேட்டா மெட்ராஸ் கொண்டு போகணும். தமிழ் பேச தெரிஞ்ச இந்த நர்ஸையும் கூட அனுப்புங்க. பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. போபால் வந்து அமெரிக்கா சொல்லியிருக்கேன். அப்ப நாளைக்கே வரும். வாங்க மிஸ்டர் பரத், உட்காருங்க. அனிதா இப்படா? அதுக்குதான் நான் உங்களை வர சொன்னேன். அனிதாவை காப்பாற்ற நான் என்ன செய்யணும் சொல்லுங்க. அருண் குரல்ல ஜதி சொன்னா அனிதா நிச்சயமா பழச்சுக்குவா. உங்களுக்கு யாராவது தெரியுமா? அருண் குரல்ல ஜதி சொல்லணுமா? யாருமே ஞாபகத்துக்கு வரலையே. பிரிஞ்சு எவ்வளவு காலம் ஆச்சு? அது அனிதாவோட 6 வயசு போட்டோ. அப்போ அனிதா என் பொண்ணு. அனிதா உங்க பொண்ணா? மிஸ்டர் பரத், இந்த விஷயம் நமக்குள்ளே இருக்கட்டும். அது உங்களுக்கு நல்லது, அனிதாவுக்கு நல்லது. அனிதா, அனிதா உன்னை பிரிஞ்சு எத்தனை வருஷம் ஆச்சுமா? கண்ணு என் செல்லுமே. அம்மா ராஜாசி, அம்மா கண்ணு. யார் பேர் கற்பனை பண்ணும்? அனிதா, சுவாதி நட்சத்திரம், வசிஷ்ட கோத்திரம். வசிஷ்ட கோத்திரத்திய சுவாதி நட்சத்திரம் அனிதா. பிரபல இந்தி நடிகை அனிதா சமீபத்தில் ஏற்பட்ட விபத்தின் காரணமாக சென்னையில் உயிருக்காக போராடி கொண்டிருக்கிறார். நாட்டிய மேதை அருண் குரலில் ஜதி சொல்ல தெரிந்தவர் யாராவது இருந்தால் அனிதாவை காப்பாற்ற முடியும். உடனே கீழ்கண்ட தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ளவும். தகுந்த சன்மானம் அளிக்கப்படும். ஆண்டவர், என் குழந்தையை காப்பாற்று, என் குழந்தையை காப்பாற்று. Yeah, you are right.
நான் அரெஸ்ட் பண்றேன். ஏன் உன் கையில என்ன இருக்கு? விஷ ஊசி. என்ன முறைக்கிற? உன் காதை தொட்டு பார். என்ன தெரியல? காதை கடிச்ச நாய. சுரேஷ் ஓடாத, ஓடினா சுட்டுருவேன். தமிழனின் பெருமைகள் இமயமும் வெல்லும், தமிழ்தாயின் கனவுகள் இனி இன்பம் கொள்ளும். தமிழ் காத்த பாண்டியனும் கண்ட திருநாடே, தமிழ் காத்த பாண்டியனும் கண்ட திருநாடே, எங்கள் தாய் தமிழா. அனிதா, 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 நான் ஆரம்பத்துல இருந்து செஞ்ச எல்லா குத்தங்களுக்கும் தண்டனை கிடைச்சிருச்சு. அனிதா, அனிதா, நான் ஒன்னு அறையத்தானே இத்தனையும் செஞ்சேன். இவனை ஜீப்ல ஏத்துக்க.